ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாக்டர் எட்டியில் நமக்கு டேட்டா ரொம்ப நல்லா ஃபார்ம் ஆகிருந்தது. அதை ஒரு டைம் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சார்ட்டு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃபில் பார்க்கும்போதே உங்களுக்கு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு புல் பேக் ஆகிட்டு அகைன் செல்லிங் தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நெட்டாக பார்க்கும்போது 47 பாயிண்ட் மைனஸும், பர்சன்டேஜாக பார்க்கும்போது ரவுண்டாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 4% நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக 1203 நமக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புட்கால் ரேஷியோ அடிப்படையில் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட் பர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா 61% நேற்று மட்டும் ஓஏ இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. அடுத்ததாக பாருங்கள், கால் சைடு 12,018 கான்டாக்டும், புட் சைடு 3,688 கான்டாக்டும் கிரியேட் ஆகிருந்தது. பையர் செல்லர் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8% செல்லர் குவான்டிட்டி அதிகமாக இருந்தாங்க. இதில் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1200 கால் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு 3021 கான்டாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1100 புட் ஆப்ஷனில் வெறும் 638 கான்டாக்டை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ட்ரெண்டிங் வகையில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டாக்டர் எட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஃப் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். பாருங்கள், ஓப்பன் ஆனதுலேருந்தே கால் சைடு தான் ரொம்ப அதிகமான ஓஏ இன்க்ரீஸ் ஆச்சு. புட் சைடும் ஓஏ இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் புட் சைடு கொஞ்சம் கம்மியான ஓஏ தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அதேமாதிரி ட்ரெண்டிங் ஓஏயில் டேட்டாவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், டிஃபால்ட்டாக 3 மினிட் தான் இருக்கும். அந்த 3 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் அப்படின்றத நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சைடு கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்க, காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால டேட்டா நமக்கு செல் கொடுத்தாலும் நாங்கள் செல் எடுக்கலை. அதுக்கப்புறமா நல்ல மார்க்கெட்டு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்து மேலே போகும்போது இந்த ஏரியாவில் தான் அகைன் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி இந்த இறக்கத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து இது செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு டேட்டாவும் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.